ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். 10-15 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேங்க. ஒன்று ரெண்டு செடி காஞ்சிருக்கு, மீதி எல்லா செடியும் நல்லா இருக்குது. லெமன் கூட பெருசாக இருக்குது. நம்ம மிளகா செடியும் பெருசாகி பூத்துருக்குது, காய்க்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. அப்புறம் நம்மளோட மேஃப்ளவர் கூட துளிர் வந்திருக்கு. நம்ம போட்டுட்டு போன விதையெல்லாம் முளைச்சிருக்கு. இங்கே பாருங்க, தக்காளி விதை முளைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம வச்சுட்டு போன ஆரஞ்சு செடியெலாம் நல்லாயிருக்கு. ஆனால் வெத்தலெல்லாம் காஞ்சிடுச்சு பாருங்க. வெயில் தாங்கலை, தண்ணி சரியாக கிடைக்கல போல். பாருங்க, வெத்தலை காஞ்சிடுச்சு. மற்றபடி இதெல்லாம் நல்லாயிருக்கு. மல்லிகைப்பூ பூத்து முடிச்சிருச்சு, ஆனால் காக்கரட்டான் பூக்குது. அப்புறம் நம்மளோட சுண்டக்காய் பூத்துருந்ததில் அது சுண்டக்காய் வச்சுருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளோட கான் சோளம் வந்திருக்கு. அப்புறம் இங்கே சுரக்காய் செடியில் சுரக்காய் வந்திருக்கு குட்டி குட்டியாக. ஆனால் வெயில் ரொம்ப இருக்குதுங்க. பீன்ஸ் எல்லாம் இருக்குது. இது அவரைக்காய் விதெல்லாம் போட்டோம்ல, அது முளைச்சிருக்குது. இனிமேல் தான் அது வரும் காயின்னு நினைக்கிறேன். நம்மளோட வெங்காயப்பூ பாருங்கள், காஞ்சி முத்தி விதையாக போகுது. நம்மளோட முட்டைக்கோஸ் வைக்கலை இன்னும். இப்போ தான் 2 இலை கூடுது போல், சின்னதாக குட்டியாக. இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடியெல்லாம் பூத்து ஓயுதுங்க. நம்மளோட கிரேப்ஸ் செடியை பாருங்க, ஜம்முன்னு வளர்ந்து வருது. அதை எடுத்து கொடியாக கட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை, நம்ம கட்டி விடுவோம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியில் 2 கத்திரிக்காய் காய்க்குது. அப்புறம் எல்லா தொட்டிலையும் நம்ம கூப்பிடாமே வர விதந்தாலியா மணத்த தக்காளி கீரை வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ரோஸ் செடிங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. ரோஸ் எல்லாம் பூத்து கேப்பாரற்று கிடைக்கிறது. நம்ம இல்லைன்னதும் எல்லாம் காஞ்சி அப்படியே இருக்குது. வாங்க இன்றைக்கி கட் பண்ணி விடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு செடி வெண்டைக்காய், ஸோ க்யூட். வெண்டைக்காய் காய்ச்சி ஒன்று ஒரு வாரத்துக்கு ஒன்று காய்க்கிதுங்க இந்த வெண்டைக்காய் செடி. ஐயோ, செடி வந்துட போது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஒரு செடி, என்ன செடின்னு தெரில, காக்கடியோ வந்திருக்குது. காய் வந்ததும் நான் சொல்கிறேன் என்ன செடின்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட இந்த முடக்கத்தான் எல்லா செடியிலையும் படர்ந்து கிடக்குது. நம்மளோட பூசணிக்காய் செடியை காணாமே, காஞ்சியே போச்சு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடி வச்சோன்னா அதான் ஊருக்கெல்லாம் போக முடியாது. ஊருக்கு போனோன்னா இதான் நிலமை நம்ம செடியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.